வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அப்ப பவுல் எதை கனெக்ட் பண்றாருன்னா, எப்படி சர்ப்பம் வந்து இந்த இடத்துல ஏவாளை வந்து பழம் சாப்பிடுன்னு சொல்லி வஞ்சித்ததை எதுக்கு ஈக்குவலா கொண்டாரு? ஒரு உபதேசம் எப்படி சபைக்குள் வந்து சபையில ஏமாற்றுகிறது, அதே மாதிரி நீங்கள் ஏமாறுவீர்களோ என்று ஸ்திரீயானவளை சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்கள் இருதயம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? சர்ப்பம் வந்து சாப்பிடுன்னு சொன்னது ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? ஏமாற்றுகிற உபதேசம். எது ஏமாற்றுகிற உபதேசம்? அவர் சொல்றாரு சாப்பிட்டா சாவேன்னு, இவன் சொல்றான் நீ சாப்பிட்டா சாவ மாட்டேன்னு. அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட்டா சபை, உங்களுக்கு ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, நல்ல வசனம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள நுழையிற மாதிரி இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ளே கள்ள உபதேசமும் தேவனுடைய விரோதமான உபதேசமும் ஏடாகூடமான உபதேசமும் சபைக்குள்ளே வருகிறது, உங்களுக்குள்ளே வருகிறது. அன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எங்க காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சை விட்டாச்சுன்னா கள்ளோபதேசம் எங்களுக்கு வரணும்னா கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வரணும். அதான் ரெண்டே ஆப்ஷன். இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கு கள்ளோபதேசக்காரன் உங்களுக்குள்ள வர்றதுக்கு 100 வழி இருக்கு. ஃபேஸ்புக் வழியா வரான், வாட்ஸ்அப் வழியா வரான், நேரா வராங்க. அதுவும் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்களா சொல்லவே வேண்டாம். பக்க வழியா விசிட்டிங் பாஸ்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, வர்றவங்க வந்து எப்படின்னு சொன்னா என்ன இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீ சாகவே சாக மாட்டாய்னா சூப்பர், தேவர்களை போல இருப்பாய், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப இதான் பக்க வழியாய் நுழையிறது தான் பெருசா இருக்கு. அன்னைக்கு வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நமக்காக இலவசமாக வாசலை திறந்தாருன்னு இருக்கு. இன்னைக்கு பக்க வழியாக இந்த உபதேசங்கள் உள்ளே வருது. இதுக்கு காரணம் என்ன? நீங்க வஞ்சிக்கப்படுறது இல்லாம இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்காது, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்க வஞ்சிக்கப்படுவது என்ன நோக்கம்? யூ ஆர் நாட் மெயின்டைனிங். நீங்க ஒழுங்காக காவல் செய்யவில்லை. இரண்டாவது, பண்படுத்தவும் இல்லை, காவல் செய்யவும் இல்லை. பிள்ளைகளை போய் நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க, சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க. சரியான காவலாளி வீட்டில் இருந்தால் உன் பிள்ளைகளை எதுவும் பாதிக்காது. இல்லைங்க, நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் கெட்டு போறாங்க, பிள்ளைங்க காலேஜுக்கு போய் கெட்டு போறாங்க. இந்த தேசம் அப்படி இருக்கிறது. தேசம் சோதமாகவே இருக்கட்டும், தேசம் சோதமாகவே இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் குடியிருக்கிறது நேபுகாத் நேச்சாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாபிலோனாகவே இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தால் அந்த இடம் உங்கள் பிள்ளைகளை போல மாறுமே ஒழிய உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்தை போல மாற மாட்டார்கள். அதான் உண்மை. அப்ப யாரு காரணம்? காவல் செய்யாதது உங்க பிரச்சனை. நீங்க காவல் பண்ணிருக்கணும். என்னங்க காவல் பண்றதுல என்னங்க பிரச்சனை? நானும் எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லதான் செய்யறேன், ஜோமனுங்கிற இல்ல. ஏலி கூட தான் சொன்னான் அவன் பையனை பார்த்து, நீங்கள் செய்வது சரியல்ல. அவன் சொன்னான் பிள்ளையை பார்த்து, ஏலி நீங்கள் செய்வது சரியல்ல, கர்த்தர் பொறுத்துக்க மாட்டார். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? ஏலியை பார்த்து, நீ என்னை பார்க்கலாம் உன் குமாரனை அதிகமாக நேசிக்கிறாய். ஏன்? ஏலி 2 பேரையும் கண்டிச்சாரு. ஒன்னு பசங்களை கண்டிச்சாரு, இன்னொன்னு அண்ணால கண்டிச்சாரு. ஆனா அண்ணால கண்டிக்கும் போது எப்படி கண்டிச்சாரு தெரியுமா? பேலியாளின் மகளே. எப்படி கண்டிச்சாரு? பேலியாளின் மகளே, எது வரைக்கும் குடித்து வெறுத்திருப்பாய். பையனை சொல்லும் போது, செய்வது சரியல்ல, பார்த்து செய்யுங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொன்னாரு, ஒழுங்கா காவல் செய்யாதவனே, உன் கையிலிருந்து தோட்டத்தை நான் வாங்கி விடுவேன், உன் கையிலிருந்து ஆசாரிப்பு கூடாரம் வாங்கப்படும், அது சாமுவேல் கையிலே கொடுக்கப்படும். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ஏன் குடும்பத்துக்குள்ள இப்படி இருக்கு? ப்ராப்ளம் என்ன? இங்க தோட்டத்தை காவல் செய்கிறவர்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. இங்க அதுதான் இங்க ப்ராப்ளம். இப்ப உள்ள வந்துருச்சு சர்ப்பம், உபதேசம் உள்ள வந்துருச்சு, கள்ள உபதேசம் உள்ள வந்துருச்சு. நீங்க கள்ள உபதேசம்னா உடனே இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பிதா தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஹோமோசெக்சுவாலிட்டி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து பாவம்ன்றது உங்களுக்கு எப்பயோ தெரியும், அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ உள்ள வர்றது பொருளாசை, இப்போ உள்ள வர்றது பணத்தாசை, இப்போ உள்ள வர்றது ஃபியூச்சர் ஆசை.
அவன் கொண்டாந்து உள்ள இப்ப சவுலுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? பொருளாசை தானே வந்துச்சு, ஆடு மேட மேல ஆசை தானே வந்துச்சு. யூதாஸ்குள்ள என்ன வந்துச்சு? யூதாஸ் விபச்சாரக்காரனா மாறிட்டானா? யூதாஸ்காரன் போய் குடிவெறியனா மாறினானா? நேவர். அதல்ல. யூதாஸ் என்னவானா தெரியுமா? பணத்தாசைக்காரனாய் மாறினான். இன்னைக்கு உங்களுக்குள்ள வேற வந்துருச்சு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அது வந்துச்சுன்னே தெரியாது. அதான் ப்ராப்ளம். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்குள்ள இன்னும் அதெல்லாம் இல்ல, நாங்க குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்றோம். இல்ல, வேற 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 உபதேசம் உள்ளே போயிட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல உங்களை பரலோகத்தின் விஷனை பார்க்க விடாம, உங்க ஹெவன்லி பிளானை பார்க்க விடாம வேற எதையோ ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல போடுறாங்க. இந்த உபதேசம் வேர்ல்டியா இருக்கு. இந்த உபதேசம் உங்களை வேற ஒண்ணு சொல்லி கொடுக்குது. உங்களை இன்னும் மாம்சத்துக்கு ஏதாவே நடத்திக்கிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. நாம ஏற்கனவே இருந்ததுக்கு கர்த்தர் இப்ப ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லையா? வச்சிருக்கிறாரு இல்லையா? அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப உயர்வு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அவர் வேலையை அவர் உலக பிரகாரமா கரெக்டா செய்வார். அவர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. அப்ப எப்போ என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அதை விட அதிகமா இருக்க கூடாது. அதான் உங்களுக்கு தெரிய மாதிரி. அதான் சொல்ல வரேன். அதை விட அதிகமா என்ன செய்யக்கூடாது? கூடாது. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிசாசு பக்க வழியா நுழைஞ்சு என்ன சொல்லிருச்சு? கேளு கேளு கேளுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? 16 ரூம் இருக்கிற வீடு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு ரூம் ரூமா போய் தூங்குவீங்களா ஃபேமிலியா? எப்படி இருந்தாலும் ஒரு ரூம்ல தானே தூங்க போறீங்க. சொந்தக்காரங்க வந்தா தங்கத்துக்கு ஒரு ரூம் வேணும், அவ்வளவுதானே? இல்ல மிஞ்சி போச்சு 3 ரூம். அதை விட வேற என்ன வேண்டி இருக்கு? இல்ல கர்த்தர் காரைக்குடி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் காரைக்குடி போயிட்டீங்கன்னா 1000 ஜன்னல் வீடும்பாங்க. நான் லிட்டரலா சொல்றேன், போய் பாருங்க. அது ஆளே இல்லாம மூடி கிடக்கும். ஆளே இல்ல, மூடி கிடக்கு. அதுல அந்த காவல் காக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு போது சொன்னாரு, இதுல பல ரூம்களுக்கு நாங்க போனதே இல்லைங்கன்றார். அவர் சொல்றாரு, பல ரூம்களுக்கு நாங்க போனதே இல்லைங்க. அப்படி கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பெருமை. எங்க ஊர்ல 1000 ஜன்னல் ரூம் இருக்கு. யாரா இருப்பா? எல்லா ரூமுக்குள்ளே போனீங்க? இல்ல போல இருக்கு. அந்த பெருமை தான் இப்ப நமக்குள்ள நுழைக்கிறான் பிசாசு. ஸ்பிரிச்சுவல். இது என்ன செய்து உங்களை நாகமான பார்க்க வச்சுட்டு மேல இருக்கிறத பார்க்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. ஹெவன்லி பிளானுக்குள்ள உன்னை போகவே விட மாட்டேங்குது. அதனால நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்க வழியா வர பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க வீட்டுக்குள்ள. பிசாசுடைய தந்திரத்துல ஒண்ணு என்னன்னா, அது உங்களுக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அத ராங் டைம்ல கொடுக்க சொல்றான் உங்களுக்கு. உங்களை கேட்க சொல்றான் ராங் டைம்ல. அதுவே தப்பு தானே? இப்ப நீங்க போயிட்டு உங்க ஸ்கூல்ல பையனை சேர்க்கும் போது, உங்க பையனை என்ன படிக்க வைக்கிறீங்க? இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறோம். அப்ப நீங்க நேரா போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்துருங்களேன். இல்லைங்க, இப்படி கிண்டர் கார்டன்ல இருந்து வந்து ஹைஸ்கூல் முடிச்சு உங்க எண்ணம் என்ன? இன்ஜினியர் ஆகணும். அங்க போங்க. இது இந்த பேசிக் வராம எப்படா இன்ஜினியர் வரும்? உங்க விஷன் என்ன? இன்ஜினியர் ஆகிறது. ஒரு நாளைக்கு 100 தடவை உங்க பையனை பக்கத்துல குறைச்சிட்டு இன்ஜினியர் ஆவாய், இன்ஜினியர் ஆவாய், இன்ஜினியர் ஆவாய் கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணீங்கன்னா கர்த்தர் இன்ஜினியர் ஆக்குவாரு. அப்ப சுத்தி இருக்கிற அத்தனை பேர் உங்களை என்ன சொல்லுவான்? அதே தான் ஸ்பிரிச்சுவலி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிதாவுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பை உள்ள விட்டு பாம்பு சொல்லுது, தேவர்களை போல இருப்பாய். இந்த பயலுக்கு தெரியல, நான் ஏற்கனவே தேவசாயலாய் தான் இருக்கிறேன். ஆல்ரெடி கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? தேவசாயலாய். இவன் சொல்றது யார? தேவர்களை. ஒரு இருக்கிற இல்லாத ஒரு விஷயத்தை திருப்பி நூதனமா சொல்லி கொடுக்குறான். ஆசை. அந்த ஆசையை கொண்டு நுழைக்கிறான். இப்ப அதைத்தான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இப்போ சொல்றேன், உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எதுல தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி கொண்டு போய் பரலோகத்துல உட்கார வைப்பார். பூமியில என்ன செய்வார்? இங்க என்ன தேவையோ அதை கொடுப்பார். அவ்வளவுதான். இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறார். முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரை கைவிட்டாரு? யாரை கர்த்தர் விட்டுட்டாரு சொல்லுங்க? அவரை தேடி வந்தவங்கள்ல யாரை கர்த்தர் விட்டுட்டாரு? ஒருத்தர் கூட கர்த்தர் விடல. அந்த நேரத்துல அப்ப அப்படி கொண்டு வந்து கரெக்டா உட்கார வச்சுட்டார். ஆனா என் விஷன் அதல்ல, என்னை பண்படுத்தவும் காவல் செய்யவும் வைத்தார். அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அதை மாத்திரம் ஒரு வசனத்துல சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரியா? இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா அதனால ஏற்படக்கூடியதான பலன் என்ன? அவனுடைய விஷனை கொண்டு வந்து நுழைச்சிட்டான்னா நீங்க அதை கொஞ்சம் அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவனுக்கு வேண்டியது அவள்தான் அக்செப்டன்ஸ். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய விளைவு என்ன? வாசிங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 12வது வசனம் வாசி. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து
தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அவன் யாரால உண்டானான்? பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். காயின் யாரால உண்டாக்கப்பட்டான்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கன்ஃபார்மா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் காயின் பிறந்தான். அது வசனம் தெளிவா இருக்கு. ஆனா யோவான்ல சொல்லும் போது, ஸ்பிரிச்சுவலா சொல்லும் பொழுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை போல. அவள் அர்த்தம் என்ன? ஆதாம் மீறுதலோடு, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதோடு, அந்த உபதேசம் ஏற்றுக்கொண்டதோடு அவர்கள் இணையும் போது பிறக்கிற பிள்ளை அந்த உபதேசத்தினால் உண்டான பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? உபதேசத்தினால் உண்டான பிள்ளையாக இருக்கும். அதான் முதற் பேரான பிள்ளை அப்படி ஆயிருச்சு. இப்போ அதுவே மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது, கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்ட போது, பரிசுத்த ஆவியினால் உண்டான முதல் பேரானவர் மீட்கக்கூடியவராக இருந்தார். அப்ப அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுலதான் பிறக்கிறது காயினா, பிறக்கிறது இயேசுவான்னு இருக்கு. ஏவாள் அந்த வார்த்தையை, பிசாசின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது அவள் ஆதாமால் உண்டாயிருந்தாள். ஆனால் பிறந்தது பிசாசினால் உண்டாயிருந்துச்சு. அப்ப நீங்க வஞ்சிக்கப்படுற உபதேசத்தையும் மீறுதலையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சனா 2 பேர் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணோம், பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு பொண்ணு பார்த்தது ஒரு பாஸ்டர் தான், மாப்பிள்ளைய பார்த்தது ஒரு பாஸ்டர் தான், பியூர் ஸ்பிரிச்சுவல், நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்க, பிறக்கிறது காயினா இருக்கு. என்ன பண்ணலாம்? 10 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, என்னன்னே தெரியல, என் பிள்ளை இப்படி இருக்கு. பண்ணி வச்சவங்க மேல பிரச்சனை இல்ல, உண்டாக்குன தேவன்கிட்ட பிரச்சனை இல்ல, ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்த தோட்டத்தில் பிரச்சனை இல்ல, நீ ஏற்றுக்கொண்ட உபதேசத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. எது உனக்குள்ள இருக்கிறதோ அதுதான் பிள்ளையாய் கர்ப்பம் தெரிக்கிறது. உங்க பிள்ளைகளுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது? ஏன் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வருது? மீறுதல், வஞ்சித்தல் ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்குது. அதுதான் இன்னைக்கு சந்ததிகளாக மாறுகிறது. திருப்பியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். திருப்பியும் சொல்றேன், தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. அவர் நியாய தீர்ப்பில் கூட இரக்கத்தை கொண்டு வருகிற தேவன். நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புல கூட இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி சேருகிறோம், எதை அக்செப்ட் பண்ணுகிறோம், எது உங்களுள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? பல நேரத்துல வேலை ஸ்தலத்துல அல்லது வேற சில பக்க வழியாக அல்லது மீடியா வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், எந்த ஒரு உபதேசமும் உங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் மேன்மைக்கும் கொடுக்கப்படுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. தேவனுடைய வசனம் உங்களை பரலோகத்துக்குரியதாய் மட்டும்தான் மாற்றும். பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்கு உபதேசமே தேவையில்லை. நேரடியா சொல்றேன், இதுக்கு உபதேசமே தேவையில்லை. உலகத்துல நீ அப்படி இருப்பா இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியது உண்மைனா என்ன? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இப்படிப்பட்ட சத்தியத்துல நில்லுங்க. பேசுறவங்களும் இப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் த பீப்புள். ஜனங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கடினமா பேசினா போயிடுவாங்களே. நீ சத்தியத்தை பேசி ஒருத்தன் போறான்னு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியம் நான் விதைப்போம். இயேசு கேட்கிற கேள்வியை எப்பவும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூட்டம் போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறவனை பார்த்து இயேசு கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? உனக்கும் அப்படி என்ன இருக்காடா? போயிட்டே இரு. ஏன்? அவர் கல்லுகளிலிருந்தும் தனக்கு சந்ததியை உண்டாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியின் மேன்மை பாராட்டினா கல்லுகளிலிருந்தும் கர்த்தர் சந்ததியை உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீங்க நிக்கணும். பாம்பு சத்தியம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா காயினை பெற்றெடுக்கும். ஆனால் கர்த்தருடைய சத்தியம் கேட்க கடினமாக இருக்கும். ஐயோ, பிள்ளையை அறிய, புருஷனை அறியனே, இந்த நேரத்துல கர்ப்பமானா எனக்கு கொண்டுடுவாங்களே, விபச்சாரின்னு சொல்லுவாங்களே, அடிப்பாங்களே, உபத்திரவம் தான் பார்க்கப்படும். அதான் அந்த மாதிரி தான் தெரியும்.
ஆனால் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா.